வெயிட் பண்ணுங்க இன்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே உள்ள ஒரு vlog எடுத்துட்டு இருக்கேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே vlog எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ரெசிபி vlog தாங்க. மகாக்கு வந்து ஒரு 2 days ஆட்டும் உடம்புக்கு முடியல. அவ ஒரு 15-20 டேஸ்க்கு மேலே என்கிட்ட ஒரு ரெசிபி கேட்டுட்டு இருக்காங்கன்னா, டிஷ் செஞ்சு கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அது வந்து பர்கர். அவளோட ஃபேவரட் இது. அதனால இன்னைக்கு அவளை cheer up பண்றதுக்கு கொஞ்சம் டவுனாவே தான் இருந்தா. ஸோ அதனால cheer up பண்றதுக்கு நான் பண்ண போறது சிக்கன் பர்கர், ஹாட் ஹனி சிக்கன் பர்கர். ஆனா இதுல வந்து ஹனி கிடையாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம நைட் வந்து ரெடி பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, ஸோ அதை பண்ணிடலாம் வாங்க. ஃபோன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சதீஷோட ஃபோன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவன் அந்த வழியா போயிட்டு ஒழுங்கு மரியாதையா செல்ல தந்துருன்னு சொல்லிட்டு போறான். பாருங்க என்ன பண்றதுக்கு. நம்மள வீடியோ எடுக்க நம்மளே எப்போவாது தான் மோட்டிவேட் ஆகி வீடியோ எடுப்போம். அதுக்கும் வந்து சார்ஜ் இல்லாம போயிட்டுங்க. என் ஃபோன் கொஞ்சம் ஓல்டு மாடல்னால பொசுக்கு பொசுக்குன்னு சார்ஜ் தீரு. நான் இந்த ஒரு ரெசிபி எடுத்துட்டு நான் உனக்கு தரேன், சரியா? கிவ் மீ 15 minutes, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் மேரினேஷன் ரெடி பண்ணி அதை ஒதுக்கிற போறேன். அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் தயிர் தான். இந்த தயிர் வந்து யூஸ்வலா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எந்த ப்ரோட்டீன் ஆட் பண்றோமோ அதை டெண்டரைஸ் பண்ணும். இப்போ கார்லிக், இது ஆனியன் பவுடர் எல்லாமே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்றேன். இல்லை 2 டீஸ்பூனே ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எப்படியும் அது மைல்ட் ஆயிரும். என்னடா எல்லாமே இப்போ தான் பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, லிட்ரலி இப்போ தான் வாங்கினேன். 1.5 டீஸ்பூன் ஆரிகானோ. எல்லா ஹர்ப்ஸுமே தீந்துடுச்சுங்க, அதனால இப்போ தான் வாங்கினேன். பேசில் அதே 1.5 டீஸ்பூன். ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு நாய் எப்படி குலைக்கி பாருங்க. பார்ஸ்லே, உங்க இஷ்டப்பட்ட சீசனிங் நீங்க எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட் பண்ணணும் அதுதான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. உப்பு, சில்லி பவுடர், அதுக்கப்புறமா ஜீரா பவுடர், cumin பவுடர். ஆக்சுவலி சிக்கன்ல வந்து cumin பவுடர் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்கு ஏன் இப்படி குலைக்குதுன்னு தெரியல. பெப்பர் பவுடர், ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு வினிகர். ஆப்வியஸ்லி நிறைய ஆட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் ஓகே. அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பைஸ் வந்து கார்லிக் பவுடருங்க. சில சமயம் வந்து நம்ம கேஎஃப்சிலெல்லாம் சாப்பிடும்போது ஒரு ஃப்ளேவர் வரும், அது வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது வந்து கார்லிக் பவுடரும். இன்னொன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா செலரி சால்ட்டுங்க. நான் இது வந்து வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். இந்த செலரி சால்ட் வந்து நம்மளுக்கு சில அந்த ஸ்பைஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு நினைப்போம் தெரியுமா, அது வந்து என்னன்னா இந்த செலரி சால்ட் தான். இன்னொரு இன்கிரீடியன்ட், ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த கேஎஃப்சி டேஸ்ட் வரணும் அப்படின்னா எம்எஸ்ஜி ஆட் பண்ணணும், அஜினமோட்டோ. நான் யூஸ் பண்ணுவேங்க. எனக்கு ஆக்சுவலி நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா நான் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவேன். சைனீஸ் ஃபுட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதான் கிடைக்கும். அது வந்து அந்த உமாமினஸ் கொடுக்கும். ஸோ கேஎஃப்சியில் உள்ள சிக்கன்லையுமே வந்து அந்த கோட்டிங்கில் எம்எஸ்ஜி இருக்கும். பட் நான் டைரக்டா எம்எஸ்ஜி ஆட் பண்ணாம இந்த சிக்கன் பூலியான் பவுடர்னு, சிக்கன் ஸ்டாக் பவுடர்னு உங்களுக்கு கிடைக்கும். இது நான் வந்து சைனால இருந்து வாங்கிட்டு வந்த ஒரு பிராண்டு, ஆனா உங்களுக்கு அமேசான்லயே அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து டைரக்ட் எம்எஸ்ஜி இல்லாம கொஞ்சம் ஆல்டர்னேட் எம்எஸ்ஜி, பட் மோர் ஃப்ளேவர். இது வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில. இது பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு மாதிரி குட்டி குட்டி ரவை மாதிரி இருக்கா? எனக்கு இதை கரெக்டா எப்படி சொல்லன்னு தெரியல. இது வந்து சிக்கன் பூலியான் பவுடர். இது நம்ம ஊர்ல பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்குது. இது என்ன பண்ணும்னா
அந்த எம்எஸ்ஜியோட உமாமி கொடுக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் எப்பவுமே வச்சிருப்பேன் சிக்கன் ஸ்டாக் பவுடர். பிகாஸ் சூப் ஏதாவது பண்ணும்போது இதில் தண்ணியை கலந்துட்டோம்னா நமக்கு சிக்கன் ஸ்டாக் ரெடி, நமக்கு ஆடட் ஃப்ளேவரும் கூட தான். ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ரிகார்டிங் அந்த எம்எஸ்ஜி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் இது வந்து கொடுக்குறேன் அந்த டேஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட மேரினேட் இல்லாட்டி டெண்டரைசிங் பிரைன், ஒரு ஃப்ளேவர் பேஸ்ன்னு சொல்லலாம். இதை ஓரத்தில் வச்சிடலாங்க. இப்போ நம்ம சிக்கனை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து செம்ம ஜூஸியான ஒரு சிக்கன் பர்கர் வந்து கொடுக்குங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஹோல் சிக்கன், ஒரு ஹோல் சிக்கன் பிரஸ்ட் வித் விங்ஸ் அட்டாச்டு. ஸோ நான் வந்து எனக்கு இப்போ போன்லெஸ்ஸாக தான் வேணும். இதில் வந்து போனும் இருக்கு. இன்னொன்று வந்து நான் இன்னைக்கு டின்னருக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, நம்ம ஃப்ரைடு சிக்கனும் பண்ணிட்டு நான் வந்து சூப் வந்து ரெடி பண்ண போறேன். ஏன்னா இந்த போனை பார்த்தோன்னே எனக்கு வந்து சரி ஓகே நம்ம சூப் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் இந்த விங்ஸ் போர்ஷனை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா விங்ஸ் போர்ஷனையும் இதை ஃப்ரை பண்ணும்போது ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரைடு விங்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சிக்கன் பிரெஸ்ட் என்ன இருக்குது, இதில் போன் இருக்குது, அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான புச்சரிங் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பேடு தான். பட் ஸ்டில் நான் வந்து இப்போ என்னோட எய்ம் வந்து போன்லெஸ்ஸாட்டு சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து எடுக்கிறது. ஏன்னா நான் இந்த போனை எப்படியும் தூரப்பட போகிறது இல்லை. போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட்டு நம்ம எடுத்தாச்சு. இந்த போன் இதுதான் வந்து டெண்டர் போர்ஷனுங்க. சிக்கன் ஒரு பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு போனோடி உள்ள ஒரு ஹாஃப் பிரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டு கிடைக்கும். இன்னொன்று வந்து இது வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், சிக்கன் டெண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து நான் கட் பண்ணி ஸ்டாக் பண்ணி ஒரு சிம்பிளான ஒரு சூப் வந்து டின்னருக்கு கூட வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம வந்து லேட்டராக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட 2 போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் வந்து இருக்கு, 2 ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரிப்ஸை நம்ம அப்படியே வச்சிடலாம், இதை கட் பண்ண போறது இல்லை. பட் இந்த 2 சிக்கன் பிரெஸ்ட்டை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே ஹாஃபாக கட் பண்ணி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிடுவாங்க. ஆனால் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படி நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கி ஆயிரும். ஸோ பர்கருக்குள்ள அது வந்து நீங்கள் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி சர்வ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பர்கருக்குள்ள ஸ்டஃப் பண்ணும்போது அது வந்து கடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது. அதை கடிக்கும் போது என்ன ஆகும்னா உள்ள ஃபில்லிங் எல்லாம் வெளியே விழுந்துரும். அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், அது எனக்கு பிடிக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிக்கன் இதுலேயே வந்து மொத்தம் 8 பீஸ் கொண்டு வருவேன். ஸோ அது என்னோட டேலண்ட். உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஹாஃபா ஒரு பிரெஸ்ட்டை 4 பீஸாக கட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹாஃப் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று நீங்கள் போர்ஷன் அதிகமாக கிடைக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது அதுதான் மெயின். ஆக்சுவலி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கியாக ஆகாமல் செம்ம ஜூஸியாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இதை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் நான் வந்து இப்படி ஃபுல்லாக கட் பண்ணிட போகிறேன். ஸோ நமக்கு வந்து இதையும் கட் பண்ணிட போகிறேன். மிடில் இப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு இப்படி ஸ்லைஸ் த்ரூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டில் 4 பீஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து மாற்றிடலாம். அடுத்த பீஸ். ஓகே, இதில் இன்னொரு இது நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நான் இந்த கட்டிங் போர்டில் வந்து பார்க்கிங் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். நம்ம சிக்கன் கட் பண்ணது இருக்கட்டும், நான் அதுக்கடையில் இந்த போன்ஸை யூஸ் பண்ணி ப்ராத் வந்து ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ நம்மளோட அந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் இருந்து கட் பண்ணுவோம்ல அந்த போன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சாஸ் பேனில் அதை ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் மீட்டும் இருக்குது, நான் அது குக் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து புல் பண்ணி சூப்பில் ஆட் பண்ணிப்பேன். வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி 2 சிக்கன் பிரெஸ்ட்டில் நம்ம சூப்பும் ரெடி பண்ணிடலாம், சிக்கன்
அந்த பர்கரும் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து கேரட் இந்த ப்ராத்துக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணும். அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி கீரையோட தண்டு பகுதி மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் அதோட மேல் போர்ஷன் மட்டும், சின்ன வெங்காயம் ஒரு 5-6, ஒரு கேரட்டு ரஃபாக கட் பண்ணி, இதெல்லாம் நம்மளோட அந்த ப்ராத்துக்கு வந்து டேஸ்ட் ஒன்று, இன்னொன்று வந்து ஹெல்த்தும் கொடுக்கும். இஞ்சி இருந்தால் இஞ்சி ஆட் பண்ணுவேன். ஆக்சுவலி என்கிட்ட இஞ்சி இல்லை என்கிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இல்லை. ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா இஞ்சி வந்து இஞ்சி வாங்கும்போது கொஞ்சத்தை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு. ஸோ இது பீல்லாம் பண்ணவில்லை, ஃப்ரோசன் இஞ்சியாக்கும். எப்படி ஈஸியாக கட் ஆகுது பாருங்க. ஸோ இஞ்சி பீல் பண்ணாமல் நான் சும்மா இது பண்ணி போட்டுட்டேன். இப்போ இதுலேயே வந்து கொஞ்சம் அந்த இன்னும் இந்த சூப்புக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு அந்த பூலியான் ஸ்டாக் பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது நம்மளோட அந்த சூப் ப்ராத் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணி, நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது குக் ஆகணும். இது ஒரு 45 நிமிஷம், நான் ஒரு அரை மணிக்கூறாவது கொதிக்கணும். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ். ஸோ ஆக்சுவலி இதெல்லாம் நீங்க போடாமலும் சூப் பேஸ் பண்ணலாங்க. பட் அந்த ஸ்மெல் இருக்கு தெரியுமா, பச்சை சிக்கனை வெறும் போல பாயில் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஸ்மெல் போகிறதுக்கு தான் நம்ம இந்த ஹர்ப்ஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்றோம். இது வந்து எப்படி தெரியுமா, மனமா இருக்கும். ஒரு ஸ்பூன் பெப்பரும் ஒரு பே லீஃபும். நான் இதை அப்படி மூடி, உப்பு நான் போட போறதுல ஏன்னா அந்த ஸ்டாக் பேஸ்ல உப்பு இருக்கும். இதை நான் அடுப்புல எடுத்து வச்சிட போறேன். அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சூப் பண்ணும்போது காணிக்கிறேன். சரி, இப்போ வந்து நம்மளோட இதை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சிக்கன் பிரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இந்த மேரினேஷன்ல ஆட் பண்ணிட போறோம். ஸோ எவ்வளோ தின்னா இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ஆக்சுவலி நல்ல திக்காகிடும். திக்னஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம KFCலலாம் கிடைக்குது இல்லை, அந்த பர்கர் கிராண்டஸ்ல அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் ஜூஸியாக இருக்கும். அதுதான் அந்த ட்ரிக்கு. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இப்போ எடுத்து வச்சிட போகிறேன். எடுத்து வச்சுட்டு அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து மேரினேட் ஆகட்டும். டின்னர் டைம் நம்ம இதை எடுத்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் மேரினேஷன் ரெடி. பட் டின்னர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நான் இப்போ வந்து ஒரு பர்கர் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காணிக்கிறேன், செஞ்சு காணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன். இதுக்கு கோட்டிங் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து என்கிட்ட இந்த ஃப்ரை பவுடர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நார்மல் மைதா மாவும் கார்ன்ஸ்டார்ச்சும் கலந்து தான் இருக்குது. இங்கே வந்து இது இல்லை அப்படின்னா 1 கப் மைதா மாவு, 1 கப் கார்ன்ஸ்டார்ச், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. இப்போ நம்ம சேம் ஸ்பைசஸ், சேம் ஹர்ப்ஸை வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். பார்ஸ்லே, கொஞ்சம் ஆரிகானோ, அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர், அதுக்கப்புறமா ஆரிகானோ பேஸ். ஓகே, இது பேஸ், அவ்வளோதான். ஸோ பெப்பர், அதுக்கப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட். ஸோ இதுலேயே வந்து சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுதான் நம்மளோட ட்ரெட்ஜுன்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரை ட்ரெட்ஜ், பேட்டர் இல்லாமல் இதில் தான் நம்ம அதை வந்து கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். சீசன்டு ஃப்ளார்னு கூட இதை சொல்லுவாங்க. ஓகே, வந்து உங்களுக்கு ஹாட் ஹனி பர்கர்னு சொன்னேன்ல, சிக்கன் பர்கர்னு, அதுக்கு உண்டான அந்த ஹாட் ஹனி சாஸ் வந்து ரெடி பண்ணலாம். இதில் வந்து ஒரு கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து உருக்கி வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா அந்த ஹாட் ஸ்பைசி கிக்குக்கு சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஹனி நான் வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா என்கிட்ட ஹனி இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறமா கார்லிக் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கார்லிக் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த பட்டரும் அந்த டொமேட்டோ கெச்சப் இருக்கிறதுனால உங்களோட சுகர் வந்து மெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது அப்படியே ஓரத்தில் வச்சிடலாம். இது நம்ம சிக்கன் ஃப்ரை ஆனோடனே நம்ம இதை ட்ரிசில் பண்ண போகிறோம் மேலே. நம்ம பிராத்து கொதிக்க வச்சோம் இல்லைங்க, நான் அதை வடிகட்டிட்டேன். அந்த மீட் எல்லாத்தையும் புல் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிட்டேன். கேரட் எனக்கு வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை, அதனால நான் கேரட்டையும் அதிலேயே போட்டு இப்போ ஒரு ஃபுல் கொதி கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்ததுக்கப்புறமா கார்ன்ஸ்டார்ச் கலந்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி திக் பண்ணி சிம்பிளான சூப்பு தான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகே, நம்மளோட சூப் ரெடி பாருங்கள். இப்போ நம்ம மேரினேட் ஆகிருக்கிற சிக்கனில் ஒரு முட்டை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த எக் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி பைண்டிங்க்கு தான். ஏன்னா வந்து இதை நம்ம அந்த மாவில் போடும்போது அது பைண்ட் ஆகணும், அதுக்கு தான். இப்போ நம்ம வந்து கோட் பண்ணிடலாம். நம்மளோட சீசன்டு ஃப்ளாரையும் எடுத்தாச்சு. ஸோ நம்மளோட இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நம்ம சீசன்டு ஃப்ளாரில் ஆட் பண்ணிக்கோங்க. டபுள் ட்ரெட்ஜ் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். திருப்பி அந்த எக்ஸஸ் மேரினேஷனில் போட்டுட்டு திருப்பி நம்ம சீசன் ஃப்ளாரில் போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஷேக், உங்களுக்கு இந்த க்ரெவிசஸ் கிடைக்கும். இந்த பிறுபிறுன்னு இருக்குல்ல, அதுதான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு செம்ம கிறிஸ்பியாக அந்த கேஎஃப்சிலெலாம் கிடைக்கிற அந்த இது வரும். ஸோ ஒரு கோட்டிங், திருப்பி லைட்டாக அந்த மேரினேஷனில் போட்டுட்டு திருப்பி செகண்ட் கோட்டிங். ஓகே, இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் போட்டு இது ஃப்ரை ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 2 to 3 minutes தான். ஏன்னா இது சிக்கன் பிரெஸ்ட்டு டக்குன்னு குக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹாஃபாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம், அதனால கடன்னு குக் ஆகிடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துட்டேன். அதே இதில் கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பன்னை வந்து டோஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பர்கர் பன் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணி லைட்டாக ஆயில்லையோ பட்டர்லேயோ டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து கடையில் வாங்கின பன்னு தான். நீங்கள் ஹோம்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என் பிளாகில் இருக்குது, பர்ஃபெக்டான பர்கர் பன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பன்ஸ் சூப்பராக டோஸ்ட் ஆயாச்சு. இப்போ அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட பேஸ் வச்சிடலாம். ஸோ நான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். லெட்யூஸ் இருந்தால் லெட்யூஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் கேபேஜ், டொமேட்டோ, குக்கும்பர், ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் தின்னாட்டு. இது வந்து என்னென்னா கியூபை மேயோ, நம்ம ஜாப்பனீஸ் மேயோ, ஹோம்மேடு. இதோட ரெசிபி என்னோட பிளாக்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்டான மேயோ அது இருக்குது. டொமேட்டோ கெச்சப், அப்புறம் நம்மளோட சிக்கன் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஸோ நம்ம வந்து பேஸில் தான் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேயனேஸ் பேஸில். இந்த மேயனேஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆயில் இருக்கிறதுனால மேயோ பட்டர்லாம் நீங்கள் வந்து தடவும் போது உங்களோட வெஜிடபிள்ஸில் உள்ள அந்த ஈரப்பதம் உள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம மெயினாக ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஷ்ரெட் பண்ணியிருக்கிற கேபேஜ். ஆக்சுவலி லெட்டூஸ் இருந்தால் பெட்டருங்க, ஆனால் லெட்யூஸ் இல்லை. பட் ஸ்டில் ஓகே. நம்ம ஆனியன், எனக்கு நிறைய ஆனியன் பிடிக்கும். அதே மாதிரி கியூக்கும்பர் எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சீவக்கூடியதில் சீவிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். பா, ஈச்சம் வந்து வந்துக்கிட்டே இருக்குமா? சரி, மூடி வச்சிருப்பேன். இப்போ நம்மளோட இந்த ஃப்ரை பண்ண சிக்கன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோங்களா இந்த ஹாட் ஹனி சாஸ், அதை ட்ரெஸ்ஸல் பண்ணிடுங்க.
நீங்கள் வேணும்னா அடுத்த பக்கம் கூட ட்ரெஸ்ஸில் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைடு கூட. பட் நான் ஒரு சைடு தான் பண்ணுறேன். அதுக்கப்புறமே டொமேட்டோ 2 ஸ்லைஸ். இந்த அதர் சைடில் கெச்சப். ஸோ கெச்சப் எல்லாம் இந்த மாதிரி ஸ்குவீஸி பாட்டிலில் நீங்கள் கெச்சப், மேயோ, சாலட் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, சிக்கன் ஒன்று எக்ஸ்ட்ரா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதுதாங்க இன்னைக்கு டின்னர். எப்படி இருக்கு பாருங்க. செம்ம மகா செம்ம ஹாப்பி ஆயிடுவா. ஸோ இந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஈவினிங் இன்னைக்கு டின்னர் வந்து இதுதாங்க. ஹாட் ஹனி சிக்கன் பர்கர், ஃப்ரைஸ் அண்ட் இதுதான் அந்த சிக்கன். இதோட ரெசிபி வந்து நான் ஃபுல் விலாக் ஆட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். தனி வீடியோவாக வரும். பட் இப்போ நான் என்னோட மீல் சாப்பிட போகிறேன். என்னோட 1 மீல் திருப்பி இருக்க ஆரம்பிச்சாச்சு. இடையில வெக்கேஷன் போயிருந்த டைம்ல இருக்க முடியல, இப்போ மறுபடியும் இருக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த ரெசிபிக்கு வெயிட் பண்ணுங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். உள்ள இருக்கிறது தான் அந்த ஹாட் ஹனி. ம் ம் பன்னீரை கடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோ ஜூஸியா இருக்கு. ஓகே, என் மீலை என்ஜாய் பண்ண போறேன். இதோட இன்னைக்கு vlog முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். இந்த ரெசிபி தனியா வந்துடும், செக் பண்ணுங்க. பாய்.